வாழ்க உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். முதலில் அமைந்திருக்கின்றது நேற்றைய தினம் எமது கொமெண்ட்டுக்கு கிடைக்கப்பட்ட விவரங்களை பார்ப்போம் பாருங்கள். முதலாவதாக என்னுடைய பெயர் மணி. அயலக நல்வாழ்வுத்துறையில் பதிவு செய்ய என்னால் முடியவில்லை. காரணம் அதில் மெயில் ஐடி கேட்கின்றார்கள். கண்டிப்பாக மெயில் ஐடி இருந்தால்தான் பதிவுகள் மேற்கொள்ள முடியும். ஓடிபி நம்பர் கண்டிப்பாக வரும், அதையும் சொல்ல வேண்டும். ஆனால் ஓடிபி வருவதில்லை. அதில் ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கின்றது. அதற்கு ஃபோன் செய்தால் தமிழ்நாட்டில் இருக்கின்றது. திரும்ப என்னை அழைத்தார்கள், காரணம் கேட்டார்கள். நான் பதிய முடியவில்லை என்று சொன்னேன். இப்போது பதிவு செய்யுங்கள், பதிவாகிவிடும் என்று சொன்னார்கள். மீண்டும் முயற்சித்தேன், முடியவில்லை. காரணம் என்னவென்று புரியவில்லை. நான் எவ்வாறு பதிவு செய்து கொள்வது? நான் லாரி ஓட்டுநராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். என்னால் எந்த ஊராக இருந்தாலும் ஊரின் வெளிப்புறத்தில் செல்ல முடியாது. அவர்கள் நடத்தும் இலவச முகாமுக்கு என்னால் செல்ல முடியாது. நான் என்ன செய்வது சொல்லுங்கள். ஏதாவது நம்பர் இருந்தால் கொடுத்து உதவும்படி சொல்லி இருக்கின்றார் மணி அவர்கள். அயலக தமிழர்கள் பதிவு செய்வதற்குரிய ஆலோசனைகளை தருகின்றோம், வடிவாக கேளுங்கள். நேரில் வர முடியாதவர்கள் ஆவணங்கள் ஏதேனும் ஒரு நம்பருக்கு நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டாம். தேவையான ஆவணங்கள் பாஸ்போர்ட் முன்பக்கம் மட்டம், ஆதார் அட்டைகள் முன்பக்கம் பின்பக்கம், சிவில் ஐடி. நீங்கள் சவுதி அரேபியாவில் இருந்தால் உங்களுடைய சிவில் ஐடி முன்பக்கம் பின்பக்கம், மொபைல் சிவில் ஐடி இறுக்கமாக இருந்தால் அதனையும் அனுப்பி வைக்க வேண்டாம். தங்கள் மின்னஞ்சல் முகவரி, இமெயில் ஐடி மற்றும் உங்களுடைய வாட்ஸ்அப் தொலைபேசி எண், தொடர்பு கொள்வதற்குரிய தொலைபேசி எண், இந்திய வீட்டு விலாசம், உங்கள் புகைப்படம், பாஸ்போர்ட் சைஸ், இவை அனைத்தும் ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்கள் சமூக வலைத்தள ஆர்வலர்களின் தொடர்புகளை தருகின்றோம். அவர்களை தொலைபேசி மூலம் தொடர்புகளை ஏற்படுத்தி கேட்ட பின் இலவசமாக பதிவு செய்து தருகின்றார்கள். கேட்ட பின் நீங்கள் அனுப்பி வையுங்கள். தொலைபேசி ஃபோன் செய்யாதீர்கள். அவர்களுக்கு மெசேஜ் சூடாக கேளுங்கள். ஆவணங்கள் அனுப்பி வைத்தால் அவர்களே பேசுவார்கள். பெரும்பாலும் 55 வயது இருந்தால் பதிவிட முடியாது என்பதை அறிய தருகின்றோம். 55 வயதிற்கு மேல் இருப்பவர்கள் இதில் பதிவு செய்ய முடியாது. காரணம், தமிழ்நாடு அரசு 55 வயது வரை சொல்லியிருந்தாலும் 53 வரை இருந்தால் மட்டுமே அடையாள அட்டைகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு மட்டும் 54 வயது இருந்தாலும் கிடைக்கின்றது. 966 53 414 88 96 தொடர்புகளை ஏற்படுத்தாதீர்கள். ஒரு முறைக்கு இருமுறை SMS மூலமாகவோ வாய்ஸ் ரெக்கார்ட் வழியாகவோ கேளுங்கள். தயவு செய்து கோல் எடுக்காதீர்கள். என்ன காரணம் என்ற விவரங்களை சொல்லி அனுப்புங்கள். அவர்கள் கண்டிப்பாக பதில் தருவார்கள். இதே நேரத்தில் நேற்றைய தினம் கூட ஒரு விசேட அறிவித்தலை தந்திருந்தோம். இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் சார்பாக ஜித்தா மாநகரில் மிக சிறப்பான முறையில் தமிழ்நாடு அரசின் அயலக அட்டை இலவசமாக பதிவு செய்து கொடுத்திருந்தார்கள். பெரும்பாலும் இன்னும் ஒரு வாரம் அல்லது இன்னும் 2 வாரங்களில் இலவசமாக பதிவுகளை மேற்கொள்ள முடியாது என்பதை அறிய தருகின்றோம். அதன் பின்பு நீங்கள் பதிவுகள் செய்வதற்கு காசு இருக்கின்றது என்பதை அறிய தருகின்றோம். ஆகவே முந்திக் கொள்ளுங்கள். நேரடியாக செல்ல வாய்ப்பில்லாதவர்கள் தொலைபேசி இலக்கங்களூடாக பல்வேறு சமூக நல அமைப்புகள் இருக்கின்றது. உதாரணத்துக்கு வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம், இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் மற்றும் உலகளாவிய தமிழர் நலச்சங்கம் என்று பல்வேறு சமூக நல அமைப்புகள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இலவசமாக பதிவுகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இலவச முகாம்களை கூட ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கின்றார்கள். சில நண்பர்கள் மக்காவுக்கு அருகில் இருப்பதாக சொல்லி இருக்கின்றார்கள். இவர்களுடைய தேவை என்னவென்றால், உம்ராவுக்கு இங்கே இந்தியாவிலிருந்து ஃபுட் கிடைக்குமா என்று கேட்கின்றார். இந்திய உணவுகள் கிடைக்குமா என்று கேட்கின்றார். யாராவது தெரிந்தால், உணவு சர்வீஸ் இருந்தால் தமக்கு தெரியப்படுத்தும்படி கேட்டிருக்கின்றார். வாட்ஸ்அப் ஊடாக அழையுங்கள் அல்லது மெசேஜ் பண்ணுங்கள். தொடர்பிலக்கம் 05 47 73 68 79. 2 பெட் ஸ்பேஸ் எவைலபிளாக இருப்பதாகவும் ரியாத்தின் ஹலீஜ் ஏரியாவில் இருக்கின்றது. லூலோ பேக் சைட் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. யாராவது தமிழ் நண்பர்களுக்கு மட்டும் இருக்கென்று சொல்லி இருக்கின்றார். தொடர்பிலக்கம் 05 10 56 83 51.
இன்னும் ஒரு நண்பருடைய கேள்வி ஒன்று, நான் ரியாத்தில் இருப்பதாகவும் தனாஸில் வீடு இருந்தால் சொல்லும்படி சொல்லி இருக்கின்றார். தொடர்பு இலக்கம் 05 52 23 72 308. மீண்டும் ஒரு முறை தொடர்பு இலக்கத்தை தருகின்றோம். 05 52 37 23 08. ஒருவருக்கு ஒரு டிரைவர் தேவைப்படுவதாகவும் வீட்டு டிரைவர் தமாமுக்கு ஹவாலா மாற்றிக்கலாம் என்றும், யாருக்காக தேவைப்பட்டால் நீங்கள் 05 71 87 95 48 என்ற எண்ணில் அழைக்கலாம். உம்மல் ஹமம் அல் ஹப்ரி ரியாத்தில் என்ற இடத்தில் பெட் ஸ்பேஸ் இருந்தால் அறிய தருமாறு சொல்லி இருக்கின்றார். தொடர்பு இலக்கம் 05 700 219 18. நான் சவுதி அரேபியா ரியாத்தில் ஃப்ரீ விசாவில் டிரைவர் வேலைக்கு வந்திருக்கின்றேன். இகாமா அடிச்சாச்சி வேலை இருந்தால் சொல்லவும். தொடர்பு இலக்கம் 05 10 27 78 78. சவுதி அரேபியா ஜித்தா கான்சல் ஜெனரலுக்கான பிரிவு உபசார விழா ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. சவுதி அரேபியாவில் ஜித்தாவில் இருக்கும் இந்திய துணை தூதரகத்தின் கன்சல் ஜெனரலாக பணிபுரிந்த முகமது சாஜித் அவர்களே தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்களில் சமூக அமைப்புகள் சார்பில் இணைந்து கடந்த வெள்ளிக்கிழமையன்று பிரிவு உபசார விழா ஏற்பாடு செய்தனர். விழாவில் பேசியவர்கள், முகமது சாஜித் ஆலம் அவர்கள் இந்திய மக்களுக்கும் தூதரகத்துக்கும் இடையில் மிக நெருக்கமான பாலமாக இருந்த அதிகமான சேவைகள் மேற்கொண்டதாகவும் ஞாபகப்படுத்தியிருந்தார். விழாவில் பேசிய துணை தூதுவர், சவுதியில் உயிரிழந்து போன இந்தியர்கள் இறுதிச்சடங்குக்கான கால இடைவெளியை குறைத்ததாகவும் ஒன்லைன் மூலம் NOC வழங்க நடைமுறைப்படுத்தியதாகவும் எடுத்துரைத்திருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது. துபாய் நாட்டில் ஒரு பணிப்பெண் ஒருவர் பல்வேறு துன்ப துயரங்களை எதிர்கொள்கின்றார். அவரை காப்பாற்றுமாறு சமூக வலைத்தளம் ஊடாக வேண்டுகோள் வைத்திருக்கின்றார். துபாயில் ஆரேனும் உறவுகள் இருந்தால் இந்த செய்தியை சென்றடைய செய்யுங்கள், இவரை மீட்பதற்கு உதவி புரியுங்கள் என்ற அடிப்படையில் அவருடைய வீடியோ பதிவு அமைந்திருக்கின்றது. தொடர்ந்து ஒரு விழிப்புணர்வு செய்தி ஒன்றை பார்வையிட இருக்கின்றோம். நன்றி. ஏஜென்சியில் சொல்லுவாங்க, போங்க உங்களுக்கு நல்ல வீடு கிடைக்கும், கிடைக்காட்டி நாங்கள் மாற்றி தரோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மாற்றி கொடுக்க மாட்டாங்க. வைக்கிற ட்ரெஸ் இந்த மாதிரி பீரோன்னு கொடுத்துருக்காங்க, இந்த பெட்டியோடு வச்சுருக்கிறேன். ட்ரெஸ் மாற்றுறது இந்த ஒரு பாத்ரூம், அதிலே ட்ரெஸ் மாற்றிக்கணும். அந்த யூனிஃபார்மோடு தான் நாங்கள் படுக்கணும். ஒரு ரூம் இருந்துச்சுன்னா நாங்கள் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு நாங்கள் படுக்கலாம். அப்படியான வசதி எதுவுமே கிடையாது. இந்த படுக்கிறது கிச்சனில் அணிலேருந்து லவ் பேர்ட்லேருந்து எல்லாமே இருக்குது. லவ் பேர்ட்லேருந்து எல்லாம் இருக்குது. அதுகளோட தான் நாங்களும் தூங்கணும். அதுகளுக்கு சரி கூடு இருக்குது படுக்கிறதுக்கு, எங்களுக்கு அது கூட இல்லை. கிச்சனில் தான் படுக்கணும். ஏஜென்சி நாய்க்கு எங்களை விட்டு திங்கிறதுக்கு மட்டும்தான், விட்டு திங்க காட்டி இருப்பானுங்க. இந்த அக்காவை ஏஜென்சியால் ஏசுகிறாங்க, அந்த நாய் மாதிரி ஏசுகிறானுங்க. ஆனால் இந்த மாதிரி கஷ்டத்தில் தான் ஒரு வீட்டிலேருந்து பாயிறது. ஆனால் இவனுங்களுக்கு தெரியாதே, வீட்டுக்கு வந்த கைக்கு இங்கே எந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லி தெரியாது. சிலவங்க அதை தெரியப்படுத்துவாங்க, சிலவங்க அதை தெரியப்படுத்த மாட்டாங்க, விருப்பம் இருக்காது. ஆனால் இந்த மாதிரி கஷ்டம்தான். ஆனால் இதெல்லாம் தெரியாது ஏஜென்சி நாய்களுக்கு. நாங்கள் இப்படி கிச்சனில் படுத்துருக்கோமே, நைட்டில் இவங்க சமைப்பாங்க, தண்ணி எடுப்பாங்க, தூக்கமும் வராது, ஒன்றும் வராது. படுக்கிறது எத்தனை மணிக்கு. ஆனால் கண்ட மாதிரி ஏசுவானுங்க. அவங்களுக்கு ஏச மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரி நாங்கள் வந்து கஷ்டப்படுறோங்கிறதெல்லாம் தெரியாது. ரூம் இல்லை, இந்த மாதிரி வசதி இல்லை, இந்த மாதிரி கஷ்டமாக இருந்தால் வீடு மாற்றி கொடுக்கணுங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் அவனுங்க கண்ட வாக்கில் ஏசுவானுங்க. ஏன்ட்டு அது வந்து அவங்களோட அம்மாவோ அவங்களோட தங்கச்சி அவங்களோட பொண்டாட்டி வராது வெளிநாட்டுக்கு, இந்த மாதிரி அவங்க வந்து கஷ்டப்பட்டால் அவனுங்களுக்கு துடிக்கும். நாங்கள் வந்து எங்களை வந்து காசுக்கு விற்றுட்டா அவனுங்களுக்கு எதுவும் துடிக்க போகிறது இல்லை, அவங்களுக்கு துடிக்கவும் துடிக்காது. ஆனால் ஏச மட்டும் நல்லா ஏசுவானுங்க நாய்க மாதிரி. இதுதான் வெளிநாட்டில் நாங்கள் இப்படி கஷ்டப்படுறோம். ஆனால் இதெல்லாம் தெரியாது ஏஜென்சி நாய்களுக்கு. நாங்கள் சொன்னாலும் ஃபோன் எடுக்க மாட்டானுங்க, ஆன்சர் பண்ண மாட்டானுங்க. ஏன்ட்ட எங்களை விற்ற கைக்கு அவனுங்க என்னதுக்கு தான் ஆன்சர் பண்ண போகிறானுங்க ஃபோனை. எங்களை விற்றாச்சு, அந்த சல்லியில் அவனுங்க சாப்பிட்டு முடிஞ்சிடும். அவனுங்களுக்கு மிச்சம் கஷ்டப்படுறது வந்து நாங்கள் தானே. அதனாலே தெரியாது, ஏச மட்டும் ஏழும். நாளைக்கு இந்த மாதிரி ஏஜென்சியெல்லாம் இழுத்து மூடணும் என்னை பொறுத்த வரைக்கும். என்கிட்ட இந்த மாதிரி ஏஜென்சி இருக்கவும் தான் அதே வீட்டுக்கு இன்னொருத்தவங்களை அனுப்புகிறானுங்க, அதையும் விதை திங்கிறானுங்க தானே நாய்க்கு இல்லையா. முக்கியம் இவனுங்களே என்னத்துக்கு தான் இருக்கானுங்களோ.